ஸோ பேஷ் ஷெல்லோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ பேஷ் ஷெல் அப்படின்றது வந்து இதில் வந்து நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் 3 காம்பனண்ட் இருக்கு: கர்னல், ஷெல், யூட்டிலிட்டிஸ். ஸோ அதுதான் நமக்கு டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து ஷெல்லில் வந்து நிறைய ஷெல் இருக்கு. அதில் டிஃபால்ட்டாக லினக்ஸில் வந்து போனே ஷெல் இருக்கும். நம்ம பார்க்க போகிறதெல்லாம் லினக்ஸு. ஸோ லினக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து போர்ன் அகைன் ஷெல். ஸோ அது வந்து ஃபுல் ஃபார்ம். ஸோ ஷார்ட்டாக வந்து பேஷ் ஷெல், போனே அகைன் ஷெல் அப்படின்றத பேஷ் ஷெல் சொல்கிறாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக லினக்ஸ் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே பேஷ் ஷெல் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதே போல் நம்ம கீ இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து போர்ன் அகைன் ஷெல் அப்படின்றப்போ அதில் வந்து கமாண்ட் லைன் பேஸ் CLI பேஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ வந்து லினக்ஸ்ன்றது CLI பேஸ்டு யூட்டிலிட்டி. ஸோ அதில் வந்து கமாண்ட் லைன் அப்படின்றது இஸ் டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டர்ஃபேஸ் தட் இஸ் யூஸ் டு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ நம்ம மொழி சொன்னபடி யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது இஸ் எ கமாண்ட். ஸோ அப்போ அது கமாண்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அது ஷெல் மூலமாக போயிட்டு ரன் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ தி லினக்ஸ் கமாண்ட் டூல் இஸ் ப்ரொவைடட் பை எ ப்ரோக்ராம் கால்ட் எ ஷெல். சரிங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஷெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இல்லை வந்து டிஃபால்ட் யூசர் ஷெல் இன் ரெட் ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டர்பிரைஸ் லினக்ஸ். ஸோ அதை ரெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து போர்ன் அகைன் ஷெல், பேஷ் ஷெல், அதுதான் வந்து டிஃபால்ட்டானது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து பேஷ் ஷெல் அப்படின்றதான் டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிக்ஸ் சிஸ்டமில் உள்ள போர்ன் ஷெல் SH அப்படின்றத பேஸ் பண்ணுது. ஸோ எப்படி லினக்ஸ்ன்றது யூனிக்ஸ்லேருந்து தழுவி அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த OSA, அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் பேஸ் பண்ண SH போர்ன் ஷெல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போர்ன் அகைன் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வரை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ ஸோ அது புட்டி மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து புட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த டூலை வந்து நீங்கள் விண்டோஸ் உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை சர்வர்லேயோ கனெக்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து எந்த லினக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்ண போறீங்களோ அதோட IP அட்ரஸோ இல்லை FQDNோ கொடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த மிஷினை கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்படி பார்ப்பீங்க. ஸோ எந்த யூசர் மூலமாக கனெக்ட் பண்ணீங்களோ அந்த யூசர் அட் அந்த மிஷினுடைய ஹோஸ்ட் நேம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இப்படி வரும் இல்லையா? ஸோ வரும்போது ஸோ வந்து ஹேஷ் கேரக்டர் ரீப்ளேசஸ் தி டாலர். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டில்டு சிம்பிள், இங்கே வந்து டாலர் கேரக்டர், ஹேஷ் கேரக்டர், ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் வருது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் யூசர், ஒரு நீங்கள் வந்து ரூட் அப்படின்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்மின். ஸோ அந்த அட்மின்ன்றது ரூட் இங்கே. ஸோ மற்றது எல்லாமே வந்து லோக்கல் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் யூசர் லெவலில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூசர் @ அந்த ஹோஸ்ட் நேம் டில்டு சிம்பிள் அண்ட் ஃபாலோட் பை டாலர் சிம்பிள் வரும். ஸோ அப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நார்மல் யூஸராக கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்து சூடோ கொடுத்து இல்லைன்னா வந்து சூப்பர் யூஸரான ரூட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் @ ஹோஸ்ட் நேம் அண்ட் டில்டு சிம்பிளுக்கு அப்புறம் வந்து ஹேஷ் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதில் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டுமே இட்ஸ் எ பவர்ஃபுல் கமாண்ட். ஸோ ஏன் பவர்ஃபுல் கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அட்மின் ப்ரிவிலேஜஸ் உள்ளது. ஸோ அப்போ அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேரை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எனிதிங் நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு
ஒரு பெரிய டாஸ்க் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு ரூட் ப்ரிவிலேஜஸ் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க. ஸோ அட் தி எண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ மேனுவலாக பண்ணுறது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். யூசிங் ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலமாவோ இல்லை ஆன்சிபிள் மூலமாவோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூஸர் வச்சுட்டு நார்மல் யூஸருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸாக இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படின்றப்ப அவங்களால வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்காது, ஃபைல் மாடிஃபிகேஷன் பர்மிஷன் இருக்காது, ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்காது. ஸோ அதை போல நிறைய பர்மிஷன் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் நீங்கள் இருக்கணும். ஸோ 2 விதமாக டீல் பண்ணுவாங்க இதை லினக்ஸ் அட்மின். அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரூட் ப்ரிவிலேஜஸ் கொடுக்க மாட்டாங்க, ரூட்டோடைய பாஸ்வேர்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சூடோ எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஃபைலில் வந்து உங்களுடைய ஐடி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நார்மல் யூஸர் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சூடோ யூஸராக நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் லேபில். ஸோ சில பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க சூடோ ப்ரிவிலேஜஸில் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து சூடோவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரூட்டில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ப்ரிவிலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வச்சுட்டு உங்களால் வந்து அன்இன்ஸ்டாலேஷன், இன்ஸ்டாலேஷன், மாடிஃபிகேஷன், ஸோ டெலிஷன், ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஃபைல் சிஸ்டம் லெவலில், சாஃப்ட்வேர் லெவலில், யூசர் லெவலில் எல்லாமே நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஏன் ரூட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அட்மின் ஆக்சஸ் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து லினக்ஸ் அட்மின்னே அதில் உள்ள L3, L4 அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ L1, L2க்கு கூட ஈவன் கொடுக்க மாட்டாங்க ரூட் ப்ரிவிலேஜஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீமுக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபார் ஷூர். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் கொலாப்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்றனால. ஸோ எஸ்பெஷலி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் மூலமாக ஏதாச்சும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சர்வர்ஸுக்கு எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க, ஈவன் டெவ் சர்வர்ஸ் கூட. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு வந்து சூடோ பெர்மிஷன், ஸோ ரூட் ஈக்குவல் பெர்மிஷன் வந்து கேட்டு வாங்கணும். ஸோ தட் நம்மளால வந்து 100% ஆட்டோமேஷனால அச்சீவ் பண்ண முடியும். எனி கொஸ்டின்ஸ்? ஹலோ, சொல்லுங்க. இப்போ சூடோக்கும் அட்மின் அந்த ரூட்க்கும் சேம் இது இருக்குமா இல்லை கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமா? சூடோ ஓகே ஓகே, குட் கொஸ்டின். இது சூடோஎஸ்ல ஆட் பண்றப்பயே நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ரூட்டுக்கு ஈக்குவலண்டாகவும் கொடுக்கலாம், ரூட்டை விட கொஞ்சம் சில எக்ஸிக்யூஷன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஆக்சஸ் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம் அந்த சூடோஎஸ் ஃபைலில். ஸோ அதனால வந்து ரூட்டுக்கு ஈக்குவலண்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரூட்டில் என்னென்ன பண்ணுறாங்களோ அது நீங்கள் இந்த அக்கௌண்ட் மூலமாக பண்ணலாம். நாளைக்கு ஆடிட் பர்பஸுக்கு வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆச்சுன்னா எந்த அக்கௌண்ட் மூலமாக இது வயலேஷன் ஆச்சுன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ ரூட் மூலமாக ஆச்சுன்னா ரூட்டோடைய பாஸ்வேர்டு வந்து ஏதோ L4, L3, L4க்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அது மூலமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் பிரச்சனைன்றப்ப தான் ரூட் மூலமாக போவாங்க. இதே நீங்கள் ஆட்டோமேஷனில் போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் சூடோ பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ரூட்டுக்கு ஈக்குவலன்ட்டு தான். ஆனால் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதில் லாக்ல வந்து சிஸ்டம் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை தான் காமிக்கும். அப்போ வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் நீங்கள் தான் இதை தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஆடிட் பண்ணுறப்போ, ரைட்டுங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ரூட் கொடுக்காம கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டான ப்ரிவிலேஜஸோட உங்களுடைய அக்கௌண்ட் கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டாலர் சிம்பிள் இருந்தால் நம்ம சூப்பர் யூசர்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங். டாலர் சிம்பிள் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆமாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சூப்பர் யூசர் சூடோ இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டாலர் அப்படி சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதில் ஃபுல் பர்மிஷன் இருக்கிறதுனால நம்ம ஆஷ் சிம்பிள். ஆமாம் ஆமாம்.
ஸோ நீங்க ரூட்ல போனீங்கன்னா ஹேஷ்னு கிடைக்கும், இல்ல வந்து சுடோல போனீங்கன்னா உங்களுக்கு டாலர்னு சொல்லி கிடைக்கும். ஓகே சார். ஸோ அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா போயிட்டு டேரக்ட் பண்ணிக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து நார்மல் யூசர்ல போயிட்டு சூடோ ஐஃபன் ஐ மீன் சூடோ ஸ்பேஸ் எஸ்யூ ஸ்பேஸ் ஐஃபன் சொன்னீங்கன்னா மாறிடும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரிங்க. சரிங்க சார். ஓகே. ஓகே. ஸோ பேஷ் ஷெல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல உள்ள கமாண்ட் ப்ராம்ப்ட் cmd.exe. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, டவுட் எதுவும் இல்லைன்னா மியூட் பண்றேங்க. ரைட். ஸோ பேஷ் ஷெல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல உள்ள சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் போல. Thanks Priya. Thanks Priya. So no doubt இல்லையா? So someone is speaking. யார் பேசிட்டு இருக்குது? ஜிடி. ஜிடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைன்னா நீங்க மியூட் பண்ணி. ஓகே. ஆல்ரைட். ஸோ பேஷ் ஷெல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல உள்ள கமாண்ட் ப்ராம்ப்ட் போல. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கமாண்ட் தந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரும். அதே போல WMI கொரி வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து டைப் பண்ணி எடுப்போம் விண்டோஸ் அட்மின்ல. ஸோ அந்த அதில் வந்து எப்படி கமாண்ட் கொடுத்து ரன் பண்றோமோ கிட்டத்தட்ட சேம் தான். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் கமாண்ட் லைன் வந்து ரொம்ப கம்மி. பவர் ஷெல்ல இருக்கு. பவர் ஷெல்ன்றது வந்து டிஃப்ரெண்ட். நான் அதை பத்தி நான் சொல்லலை. நான் சொல்றது நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் cmd.exe. ஸோ அதில் வந்து பேசிக் கமாண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ பவர் ஷெல்ன்றது வந்து அட்வான்ஸ்டு கமாண்ட் ப்ராம்ப்ட். அதில் வந்து நிறைய பவர் ஷெல் கமாண்ட் இருக்கும் பேஸ்ட் ஆன் மாடியூல். ஸோ லினக்ஸ் அப்படின்றது வந்து சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் போல இன்டர்பிரட்டர். பட் வந்து இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா, ஏன்னா எல்லாமே கமாண்ட்ன்றனால கொஞ்சம் அதிகமான யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இஸ் சோபிஸ்டிகேட்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்து விண்டோஸ் பவர் ஷெல் பேஸ் பண்ணி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ வந்து நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் தான், ஆனால் விண்டோஸ் பவர் ஷெல்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ விச் மீன் இட்ஸ் அட்வான்ஸ்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். புதியதுல என்ன சொல்றோம் அப்படின்ட்டு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போல ஒரு பிளாக் கலர்ல உள்ள ஒரு டெர்மினல் தான். ஆனா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம யூஸ் பண்றது வந்து ரொம்ப பேசிக்கான கமாண்ட் தான் யூஸ் பண்ணிருப்போம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா லினக்ஸ்ல வந்து நம்ம நிறைய கமாண்ட் மூலமா பிளே பண்ணுவோம். ஸோ அதை வந்து விண்டோஸ்ல எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல பவர் ஷெல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த பவர் ஷெல் அப்படின்றதுல வந்து எப்படி நிறைய கமாண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட லினக்ஸ்ன்றது விண்டோஸ் பவர் ஷெல்லுக்கு ஈக்குவலண்டானது. ஸோ அப்போ நான் மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போல்லாம் ஒரு விண்டோஸ் ஆட்டோமேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ஆட்டோமேட் பண்ண போறேன்னா நீங்கள் பவர் ஷெல் வச்சும் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் லினக்ஸ் சர்வர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட்டோமேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேஷ் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே சார். ஸோ மேக் OS ஓகே. ஸோ மேக் OS வந்து பார்த்தீங்கன்னா மேக்ல வந்து மெயினாக என்டர்பிரைஸ்ல அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக ஷெல்லு வந்து முன்னாடி வந்து 10.15 கேட்டலினா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Z ஷெல் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. எப்படி பேஷ் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ பேஷ் ஷெல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேஷ் ஷெல் தான் முன்னாடி இருந்துச்சு மேக் OS 10.15 அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 10.15க்கு முன்னாடி உள்ள வெர்ஷனுக்குலாம் 10.15க்கு அப்புறம் உள்ள வெர்ஷனுக்குலாம் வந்து ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா Z ஷெல் அப்படி சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஷெல்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட கோடிங் வைஸ் எல்லாமே சேம் தாங்க. ஸோ அது எக்ஸிக்யூஷன் பண்ற அந்த பேக் அண்ட் ஷெல்லு தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா. ஸோ அதனால நம்ம ஒரி பண்ண தேவையே கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க பேஷ் ஷெல்ல வந்து
வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதே தான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அது வந்து மேக் ஓஎஸ்ல ஆட்டோமேஷன் பண்ணாலும் சரி, இல்ல எந்த ஷெல்ல பண்ணாலும் சரி, கே ஷெல், என் ஷெல், எந்த உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியா தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஷ் ஷெல் அப்படின்றதால நீங்க எந்த ஷெல்லும் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸ்கிரிப்ட்ல. இதே வேற ஏதாச்சும் ஷெல்லா இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த ஸ்கிரிப்டோட ஸ்டார்டிங்லயே நீங்க வந்து பின் ஸ்லாஷ் கேஷியல் அப்படி சொல்லி ஒரு இது கொடுப்போம், இன்டர்பிரட்டருக்காக கொடுப்போம். ஸோ நான் ஸ்கிரிப்டிங் வந்து எப்படியும் ஒரு 4-5 கிளாஸ் தள்ளி தான் பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல நான் சொல்றேன். பட் இப்போ அட்வான்ஸ்டா எதை மீன் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிரிப்டோட ஸ்டார்டிங்ல நம்ம கொடுப்போம். ஸோ அது என்ன ஷெல்ல பேஸ் பண்ணி எழுதிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷெல்ல அங்க கொடுத்துட்டோன்னா அந்த ஷெல்ல பேஸ் பண்ணி அதை இன்டர்பிரட் பண்ணி உங்க கோட் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால பேஷ் ஷெல் போறீங்கன்னா இட்ஸ் எ டிஃபால்ட் ஷெல். ஸோ எந்த மாடிஃபிகேஷன் தேவையில்ல. ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோடு எழுதுனீங்கன்னாவே அது ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதர் தென் ஸோ ஷெல்லோட பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இட்ஸ் எ கமாண்ட் பேஸ் பண்ணது. டெர்மினல் அப்படின்றது தான் வந்து இந்த பிளாக் கலர்ல உள்ள ஒரு டெர்மினல். அதுல இது ஒயிட் கலர்ல டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, உள்ளுக்குள்ள வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமாண்ட் வந்து ஷெல் மூலமா ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் அதுலயே. ஸோ அந்த ஒவ்வொரு கமாண்டுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மாதிரியான பிஹேவியர் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த பிஹேவியரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கமாண்டுக்கான ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட். சரிங்களா? ஸோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அது வந்து அந்த டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சர்வர்ல வந்து யூசரை ஆட் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ நான் யூசர் ஆட் பண்றதுக்கு இல்லை மாடிஃபை பண்றதுக்கு அப்படி சொல்லி கமெண்ட் இருக்கும். ஸோ இங்க வந்து நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னா யூசர் மாடிஃபிகேஷன். ஸோ யூசர் மாடிஃபிகேஷனுக்கான கமாண்ட் வந்து யூசர் எம்ஓடி, யூசர் மாட். ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இஸ் எ கமாண்ட், லினக்ஸ் கமாண்ட். செகண்ட் -l அப்படின்றது வந்து இட்ஸ் அன் ஆப்ஷன். தேர்டு யூசர் 01 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆர்குமெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எல்லா லினக்ஸ் கமாண்டுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்றதும் பண்ணாததும் அது யூஸ் பண்ணலாம் இல்லை பண்ணாமே இருக்கலாம். அப்படி பண்ணலன்னா டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா சில கேசஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸோ இல்லை ஆர்குமெண்ட்ஸோ கொடுத்தாதான் அந்த கமாண்டே ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன். ஸோ யூசர் மாட் அப்படின்றது யூசர் மாடிஃபிகேஷனுக்கான கமாண்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கமாண்ட் ரன் பண்றப்போ நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா எந்த யூசருக்கு மாடிஃபை பண்ண போறீங்க அப்படின்றது தெரியாது. ரைட்டுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த யூசர் அப்படின்றத கொடுத்தாதான் அது பெர்ஃபார்மே நடக்கும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட் அப்படின்றது இந்த ஆப்ஷன்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். சரிங்களா? இதுவே வந்து எல்எஸ்ன்னு ஒன்று இருக்கு. எல்எஸ்ன்றது லிஸ்ட் டைரக்டரி போல, லிஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறப்போ அந்த நீங்க எதுவுமே எந்த பாத்துன்னு பாஸ் பண்ணாட்டியும் அந்த லோக்கல் பாத்தை எடுத்து அது ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இது இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இது. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம் லேப்ல. சரிங்களா? ஸோ மெயினாக நீங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லோட பேசிக்ல கமாண்டுன்றது முக்கியம். ஒவ்வொரு கமாண்டுக்குமே ஆப்ஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில கமாண்டுக்கு ஆப்ஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில கமாண்ட் வந்து அது பாஸ் பண்ண மட்டுமே வேலை செய்யும். ஸோ இதுதான் ஜென்ரல். சரிங்களா? ஸோ அதில் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் மாடிஃபிகேஷன், இந்த யூசர் மாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து -l ஆப்ஷன், யூசர் 01ன்றது ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூசர் மாட் -l யூசர் 01 அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ யூசர்ன்ற இந்த 01ன்ற வேல்யூவை எடுத்து -lன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட் பண்றதுக்கானது.
ஸோ யூசர் மாட் -l யூசர் 01 அப்படின்ற லாக் பண்றதுக்கு. ஸோ இந்த யூசர் ஒன்னுன்றத அந்த யூசரை வந்து -lன்னு போட்டீங்கன்னா லாக் பண்ணும். அக்கௌண்ட் லாக் பண்றது அன்லாக் பண்றதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதே போல வந்து யூசர் லாக் பண்றதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ யூசர் மாட் அப்படின்றது இஸ் எ கமாண்ட் டு மாடிஃபை தி யூசர் அக்கௌண்ட். அப்ப யூசர் மாடிஃபிகேஷன் -l ஃபார் லாக், எந்த யூசரை லாக் பண்ணணுன்றத ஆர்குமெண்ட்ஸாக நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை ரன் பண்றீங்கன்னா இந்த யூசரை லாக் பண்ணும். சரிங்களா? ஸோ திஸ் கமாண்ட் லாக்ஸ் தி பாஸ்வேர்ட் ஆஃப் தி யூசர் 01 யூசர் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ வந்து இது லாக் பண்ணணுமா இல்லை அன்லாக் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் இங்கே டிசைட் பண்ணுவீங்க. ஸோ எல் அப்படின்றது லாக் பண்ணுறது, ஸோ -u அப்படின்றது வந்து அன்லாக் பண்ணுறது. ஸோ அதே போல் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்று டாக்குமெண்டேஷன் மூலமாக எடுக்கலாம். ரெண்டாவது வந்து டே டு டேல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும் லினக்ஸ் கமாண்ட் எல்லாம். ஸோ நிறைய கமெண்ட் இருக்குமே எல்லாத்தையும் நம்ம இது ஞாபகம் வச்சுக்க முடியாது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஒரு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா இந்த ஃபைலில் வந்து என்னென்ன கமெண்ட் இருக்கு, இப்போ லிஸ்ட் டெரிட்டரி, அப்புறம் வந்து எல்எஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஆப்ஷன் போட்டால் இப்படி ரிசல்ட் வரும், இப்படி போட்டால் அப்படி வரும் சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ லினக்ஸ் அட்மினாக இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. இது என்ன யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஜியோயில் யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் லினக்ஸ் அட்மின் இல்லாமல் புதுசாக வரீங்க அப்படின்றப்போ அந்த கமாண்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 தடவை கொஞ்சம் ஞாபகம் வச்சது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் போக போக வந்து ஓகே இந்த நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைல்ல வந்து டேட்டாவை அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னா எல்எஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். அப்ப யூசரை வந்து ஆட் பண்றதுக்கு யூசரை ஆட்ன்ற கமாண்டு, யூசரை மாடிஃபை பண்றதுக்கு யூசர் மாடுன்ற கமாண்டு, யூசரை டெலிட் பண்றதுக்கு யூசர் டெல்ன்ற கமாண்டு. ஸோ அது நேம்லயே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை வச்சு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல பார்த்துக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா? அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் டீட்டெயில்டா. ஸோ அது மூலமா வந்து அந்த கமாண்டோடைய ஆப்ஷன்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம், எப்படிலாம் பாஸ் பண்ணலாம், ஸோ அந்த ஓவரால் டேட்டா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ ஹெல்ப் மூலமா நீங்க அதை எடுக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் மூலமா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரெண்டாவது டாக்குமெண்டேஷன் மூலமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஆல்ரெடி வந்து கமெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க லினக்ஸ் அட்மினாக இருக்கிறவங்க வந்து டிக்கெட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சேஞ்ச் டாஸ்க் கிரியேட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், டவுன் டைம் ரைஸ் பண்ணணும், ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க வந்து சேஞ்ச் மூலமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ரிக்வஸ்ட் வரும், யூசர் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, சூடோ பர்மிஷன் கொடுக்கறது. ஸோ அப்போ லினக்ஸ் அட்மினுக்கு வந்து டே டு டேல என்னென்ன ஒர்க் இருக்குமோ அது நம்ம கமெண்ட் மூலமாக அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அப்போ எதுக்கு நம்ம ஸ்கிரிப்டிங்னு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க் அப்படின்றப்போ வந்து அது வந்து டைம் கன்சூமிங், ரிப்பீட்டட் ஒர்க்காக பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ வந்து அந்த ரிப்பீட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறத அவாய்ட் பண்ணோம் அப்படின்றப்போ ஒன்று டைம் சேவ் ஆகும், மேனுவல் எஃபர்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மேனுவல் எஃபர்ட் ரெடியூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? எஃபிஷியண்டாக வந்து வேலை நடக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கியூக்கு அசைன் பண்ணி அந்த கியூவில் வந்து யார் அசைன் பண்ணுறீங்களோ அந்த L1 L2 அவங்க எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த சர்வரை லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணி ஸோ அதில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இல்லை ஆட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த SLA கூட பண்ணுவாங்க ஃபார் ஷுர். ஆனால் அவ்வளவு டைம் எடுக்கிறது தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டட் வேல வந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக முடியும். ஒரு டிக்கெட் வருது, வந்த உடனே வந்து யூசர் ஏபிசி அப்படின்ற யூசரை வந்து ஒரு 10 சவரில் வந்து ஆட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வருது. ஸோ அப்போ அந்த டிக்கெட் வந்த உடனே
ஸ்ட்ரெயிட்டா அந்த டிக்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த 10 யூசரை எடுத்து அந்த 10 சர்வரை கனெக்ட் பண்ணி அதில் போய் அந்த 10 யூசரை ஆட் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணி அந்த டிக்கெட்ல வந்து ஒர்க் நோட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் எஃபர்ட் சுத்தமா இல்லாமையும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேனுவல் எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் இருக்கிற போலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்றது வந்து இட்ஸ் அன் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இதுதான் ஆட்டோமேஷன் பேசிக்கா டு ரெடியூஸ் மேனுவல் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் ஆர் ஸ்டாண்டர்ட் ஒர்க். சொல்லுங்க. இதுல அந்த சிஸ்டம் அந்த லாக் ரொட்டேஷன் இருக்குல்ல, ஆமா, லாக் ரொட்டேஷன் நம்ம அதில் பண்ணுவோம், அந்த டாபிக் இருக்குல்ல சார். ஓகே. ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். லாக் ரொட்டேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். நம்ம இதுலயே இருக்கும் லாக் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் இருக்கும். ஆமாம், சரிங்களா? லாக் மேனேஜ்மெண்ட். ஆமாம். ஸோ ஸோ உங்களுடைய இது வந்து லாக் ரொட்டேஷன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபி லாக், இப்போ அப்ளிகேஷன் லாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 days ரிட்டென்ஷன் பீரியட் ஆச்சுன்னா அதை மூவ் பண்ணுறது இல்லை டெலீட் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம அதில் பண்ணுவோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதுவும் வந்து நம்ம லினக்ஸ் அட்மின் டாஸ்க் அதுலேயும் பார்ப்போம், இல்லை லாக் மேனேஜ்மெண்ட்லேயும் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் அடுத்தது வந்து அந்த வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் இப்போ ஹோம் ஃபோல்டரில் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அட்மின் ப்ரிவிலேஜில் வந்து அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வந்து இப்போ என்னென்னா அன்னெசரி ஃபைல் இருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ சரி, இன்னும் தடவை சொல்லுங்க. இப்போ ஒரு ஹோம் ஃபோல்டர் இருக்குல்ல சார், அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ அது வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு செக்ஷன் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்க் யூட்டிலைசேஷன் ஹைன்னு சொல்லி அலர்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் வந்து டெம்ப் ஃபோல்டர்ஸ் டெலீட் பண்ணுறது, ஸோ டெம்ப்ல உள்ளது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம்ல வந்து ஓல்டு ஃபைல்ஸு, அந்த அப்ளிகேஷன் லாக், அந்த இதெல்லாம் அப்ளிகேஷன், அப்புறம் டிபி லாக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 30 days இல்லை 6 days. ஸோ ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க எஸ்ஓபி படி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் ஆட்டோமேஷனில் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம் சார். ஓகே ஓகே சார், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து சில டாபிக் போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, உங்களுடைய நீங்க இதையால நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இதில் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் அந்த டைம்ல ஆன்சர் பண்றேன். சரிங்க. ஸோ அப்போ இந்த கான்செப்ட்லாம் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபைல் சிஸ்டம் கிளீனப், அதுக்கப்புறம் டிஸ்க் யூட்டிலைசேஷன் ஹை, ஸோ அந்த ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் ஹை ஆகுது, ஸோ அப்புறம் லாக் ரொட்டேஷனு, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஓகே 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 யா ஓகே. ஸோ என்ன பார்த்துட்டு வந்தோன்னே ஆட்டோமேஷன் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்போ ஆட்டோமேஷன் அப்படின்றப்போ பர்பஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் அப்படின்றப்போ இது வந்து ஆட்டோமேஷனுக்காக தான் ஸ்கிரிப்டிங்ன்றதே. ஸோ ஒவ்வொரு ஓஎஸ் லெவல்லையுமே அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ பவர் ஷெல் அப்படின்றது விண்டோஸ் சைடில், பேஷ் ஷெல்ன்றது லினக்ஸ் சைடில். ஸோ பைத்தான் ஃபார் ஆல், ஸோ அது ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான். ஸோ ஆன்சிபிளும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ ஸ்கிரிப்டிங் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் வந்து டு ரெடியூஸ் மேனுவல் ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். ஸோ இதுக்காக தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஷெல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இதில் வந்து நிறைய ஷெல் இருக்கு லினக்ஸ்லேயே. போன் ஷெல், போன் அகெயின் ஷெல், அதான் பேஷ் ஷெல்னு சொல்லுவாங்க. கார்ன் ஷெல், அதை கே ஷெல்னு சொல்லுவாங்க. டிசி ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஷெல்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் ஷெல் நெட்வொர்க் ஷெல்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்கு. ஸோ இன்னும் 2-3 ஷெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இது. ஸோ டிஃபால்ட்டான ஷெல்லு வந்து பேஷ் ஷெல்லு. ஸோ அதான் நம்ம பார்ப்போம்.
இப்போ நீங்க மற்ற ஷெல்லு வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்டெண்டடா நீங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை என்ன சொல்லுவோம், சில இதுல வந்து அந்த ஷெல்ஸ் எதுக்கு இருந்ததுன்னா அதை நீங்க கால் பண்ணணும். நீங்க உங்க ஸ்கிரிப்டோட ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஷெல்ல தான் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுப்பீங்க. ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்க்கும்போது சொல்றேன். ஓகே, ஸோ ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லினக்ஸில் யுனிக்ஸில் வந்து நம்ம ஷெல்ஸ் மூலமாக ரன் பண்ணக்கூடிய இஸ் எ கோட். ஸோ கோடு அப்படின்றது வந்து மோர் தென் ஒன் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு செக்ஷனல் வேவா ஒரு லாஜிக்கலாக நீங்கள் டிசைன் பண்ணுற கோடு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன சிஸ்டம் அட்மின் லெவலில் பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து யூஸ் கேஸாக எடுத்து அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுவீங்க யூஸிங் ஷெல் ஸ்கிரிப்டிங். சரிங்களா? ரைட். ஸோ பர்பஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி ஸோ வந்து இன்க்ரீஸ்டு பர்ஃபார்மன்ஸ், அவைலபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக தேவை. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கம்மியாக வேணும். ஸோ மெயினாக வந்து கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயியை வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக வரணும், ஸோ அவைலபிலிட்டியாக இருக்கணும், ஸோ சிஸ்டம் எங்கேயும் டவுன் ஆகக்கூடாது, ஸோ ப்ரொஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும், ரியாக்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் சில சமயம். ஸோ அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் எங்கேயும் ஆகக்கூடாது, லோடு, அப்ளிகேஷன் லோடு, டேட்டாபேஸ் லோடு, ஸோ எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். சரிங்களா? ஸோ இதே போல சம் பெனிஃபிட்ஸ்க்காக தான் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றதே போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்ஃப்ரா ஆட்டோமேஷன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் எஃபர்ட்ஸை வந்து கம்மி பண்ணி இல்லை ரெடியூஸ் பண்ணி இல்லை சுத்தமாக இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமான ஆட்டோமேஷன் இருக்கு. ஸோ 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் டு என் ஆட்டோமேட்டட் சொல்யூஷன். ஸோ செமி ஆட்டோமேட்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியாது, சில மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மேனுவல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டச் பாயிண்ட். ஸோ மேனுவலாக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை பக்கத்து டீம் வேற டீம் இருக்கு இல்லையா அவங்களுடைய டிபெண்டன்சி எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அட்மினாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டோரேஜ் வந்து விண்டோஸ் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை லினக்ஸ் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்க்காக அந்த சர்வரில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த லினக்ஸ் டீமையோ இல்லை விண்டோஸ் டீமையோ கனெக்ட் பண்ணுற போல நிறையா இருக்கும். ஸோ அதே போல் லினக்ஸ் டீம் வந்து ஒரு டேட்டாபேஸ் சர்வரில் வந்து ஏதாச்சும் கையை வைக்கிறாங்க அப்படின்னா லினக்ஸ் டேட்டாபேஸ் டீமை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா பேட்சிங் வச்சுங்களேன். ஸோ ஓஎஸ் பேட்சிங் ஃபுல்லாகவே வந்து ஓஎஸ் டீம் எடுத்துப்பாங்க, விண்டோஸ் டீம் லினக்ஸ் டீம் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ வந்து நான் லினக்ஸ் டீமாக இருக்கேன், நான் பேட்சிங் பண்ண போகிறேன் இந்த மந்த்து. ஸோ அப்போ பேட்சிங் பண்ணுறச்ச வந்து நான் அந்த சர்வர் வந்து அப்ளிகேஷன் சர்வராக இருக்கும், இல்லை டேட்டாபேஸ் சர்வராக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது DB2 அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டாபேஸோட சர்வராக இருக்குன்னு நான் பேட்சிங் பண்ணுறதுனால அது எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ரைட்டுங்களா? அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், பேட்சிங்க்கு முன்னாடியே நான் அந்த DB2 டீமுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இந்த டேட்டில் நான் பண்ண போகிறேன், ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணுறதோ, டிபி ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லை பேக்கப் எடுக்கிறதோ, ஸோ என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லி நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடணும். ஒரு நிமிஷம் சார்.
இப்போ நீங்க சொல்லுங்க. வந்து டிபி சர்வர்ல வந்து பேட்ச் பண்றீங்கன்னா, இப்போ மெயின்டைன் பண்றது வந்து டிபி சர்வரை மெயின்டைன் பண்றது அதர் டீம். ஸோ நீங்க இப்போ சப்போஸ் நாளைக்கு நீங்க வந்து பேட்ச் டிபி சர்வர்ல அந்த டீம் தானே சார் அது வந்து மெயின்டைன் பண்றது, டிபி சர்வர் மெயின்டைன் பண்றது இன்னொரு டீம் தானே. அப்போ பேட்சிங் அதில் கொடுக்கும்போது, ஓகே. இப்போ நீங்க அந்த ஆன்சபிள்ல இருந்து பேட்சிங் கொடுக்குறீங்க. பேட்சிங் கொடுக்கும்போது அது பேக்கப் வந்து அந்த டீம் எடுப்பாங்களா இல்ல நீங்க எடுப்பீங்க? ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 விதமா பார்க்கலாம் நீங்க. ஒண்ணு வந்து அப்ளிகேஷன் லெவல் பேட்சிங், இன்னொன்னு வந்து வாய்ஸ் லெவல் பேட்சிங். ஓகே. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த லினக்ஸ் சர்வர்ஸ் என்னுடைய ப்ராஜெக்ட்ல இல்லை என்னோட கம்பெனியில் வந்து ஒரு 1000 சர்வர்ஸ் இருக்குன்னா 1000 லினக்ஸ் சர்வர்ஸ் வந்து அது அப்ளிகேஷன் சர்வர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டேட்டாபேஸ் சர்வர்ஸாக இருக்கலாம், இல்லை மிடில்வேர் சர்வர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிளெயின் வாய்ஸாக இருக்கலாம், எந்த அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல். ஸோ ஆஸ் ஏ லினக்ஸ் அட்மினா அது வந்து என்னோட இன்வென்ட்ரியில் மேப் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வென் கம்ஸ் டு அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் மிடில்வேர் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த சர்வர்ஸ் இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் DB2னா DB2 சர்வர்ஸை மட்டும் தான் நான் மேனேஜ் பண்ணுவேன். அதுவும் சர்வரை மேனேஜ் பண்ண மாட்டேன், அந்த அப்ளிகேஷன் தான் மேனேஜ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் DB2 வெர்ஷன் 5 இருக்கு, அப்போ வெர்ஷன் 6 இன்ஸ்டால் பண்ண சொல்லி எனக்கு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த DB2 அப்கிரேட் பண்றது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ஏ DB2 மெம்பர். சரிங்களா? ஆனா அந்த ஓஎஸ் அந்த இன்ஃப்ராவை சப்போர்ட் பண்றது ஓஎஸ் டீம், லினக்ஸ் டீம். ஸோ அவங்க தான் அந்த ஓஎஸ்க்கு தேவையான பேட்சஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க இப்போ ஆன் ப்ரெமிசஸ்ல உள்ளது சொல்றீங்களா இல்ல வந்து கிளவுட்ல உள்ளது சொல்றீங்களா? ஓகே, நான் ரெண்டுத்துக்குமே சொல்றேன். ஸோ ஆன் ப்ரெமிசஸ் வந்து எக்ஸாக்டா இப்படி நடக்கும், கிளவுடுக்கும் இப்படியே பண்ணுவாங்க. சப்போஸ் கிளவுட்ல வந்து எது வெரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க நீங்க டீம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றத பெஸ்ட் பண்ணி, அங்க வந்து இன்ஃப்ரா டீம் தனியா இல்ல அப்ளிகேஷன் டீம் தனியா மேனேஜ் பண்றீங்களா, இல்ல ஒரே டீம் வந்து சர்வீஸ் கிளவுட் டெலிவரின்னு சொல்லுவாங்க, கிளவுட் ஆபரேஷன்ஸ். ஸோ அதை ஒரே இதாக வச்சிருந்தீங்கன்னா அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். ஸோ த பேசிக் திங் ஆக்சுவலி எப்போ சர்வரை டச் பண்ணாலும் பேச்சஸ் பண்ணாலும் ஏதாவது அப்கிரேட் பண்ணாலும் we have to take the backup. Is correct? கரெக்ட். ஓகே. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றப்போ ஸோ சம்டைம் வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப் வந்து ரெகுலராக ரன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க, இன்க்ரிமெண்டல் பேக்கப் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அது இன்க்ரிமெண்டல் பேக்கப் இருக்கு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ செக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கரண்ட் யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ எவ்வளோ டேட்டாபேஸ் சைஸ் இருக்கு ஹலோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்றாங்க. சொல்லுங்க, கேக்குதுங்களா? இப்போ கேக்குது, நேரமா கேட்கல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து கரண்ட் ஸ்டேட் அந்த டிபியோடைய கரண்ட் ஸ்டேட்டை எடுப்பாங்க, எடுத்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் டீம்கிட்ட வந்து பேட்ச் பண்ண சொல்றாங்க. அவங்க பேட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம போஸ்ட் வேலிடேஷன் பண்ணுவாங்க DB2 சைட்ல. ஸோ அப்போ வந்து DB2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த சர்வீசஸ் DB2 சர்வீசஸ் ரன் ஆகுதா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த டேபிள்ஸ் வந்து கரெக்டாக எவ்வளவு இருக்கு, ஸோ அகைன் எதுவும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மானிட்டர் பண்ணுவான். ஸோ அது எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே. சப்போஸ் ஏதாச்சும் டிவியேட் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற போல ரெமிடியேஷன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே யா. ஸோ இதை போல டீம் டிபெண்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு லாட் ஆஃப் டிஸ்கஷன், அந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ராசஸ் ஓனர்ஷிப் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் டச் பண்ணுற போல இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி ஆட்டோமேட்டட் சொல்யூஷனாக பண்ணலாம். ஸோ செமி ஆட்டோமேட்டட் அப்படின்றது மேனுவல் இன்டர்வென்ஷன் உள்ளது. அப்போ வந்து ஒரு ஃபுல் டாஸ்கில் என்னுடைய ஸ்கோப்பை மட்டும் நான் ஆட்டோமேட் பண்ணுறேன். ஸோ பக்கத்து டீம்ன்றது வந்து அந்த டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் அந்த டீமுடைய டாஸ்க்லாம் ஸ்டில் மேனுவல். ஸோ அதே போல் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் செமி ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகலாம். எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் இல்லை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபுல் ஆட்டோமேஷன் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து A to Z கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு டிக்கெட் வருது, அது ரெமடியில் வரலாம், சர்வீஸ் நோவில் இருக்கலாம், ஸோ உங்களுக்கு எந்த டிக்கெட்டிங் டூல் வேணாலும் இருக்கலாம்.
ஸோ அந்த டிக்கெட் வருது, வந்த உடனே அந்த டிக்கெட்டை வந்து கமாண்ட் சென்டர் டீம், ஜிஓசின்னு சொல்லுவாங்க, சில கம்பெனில வந்து சிசின்னு சொல்லுவாங்க, கமாண்ட் சென்டர் டீம் இல்லையா. ஸோ அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ மானிட்டரிங் டூல் வந்து மானிட்டர் பண்ணோம். அது வந்து ரூல்ஸ், த்ரெஷோல்டு, அந்த இதெல்லாம் வந்து லாஜிக்கா செட் பண்ணிருப்பாங்க அந்த மானிட்டரிங் டூல்ல. அதை வந்து பிரீச் ஆச்சுன்னா அதை வந்து அலர்ட்டை வந்து டிக்கெட்டுக்கு அனுப்பும். ஐ மீன் அலர்ட்டை வந்து இங்க அனுப்பிச்சு விடும் டிக்கெட்டிங் டூலுக்கு. அந்த டிக்கெட்டிங் டூல் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து கேப்சர் பண்ணி அதுலயே வந்து லாஜிக் எழுதியிருந்தாங்கன்னா எந்த டீமுக்கும் சொல்லி அசைன் ஆகும். இல்லைன்னா காமனா வந்து விடும். அதை வந்து சிசி டீம் பார்த்துட்டு, கமாண்ட் சென்டர் டீம் பார்த்துட்டு அந்த டிக்கெட் வந்து விண்டோஸ் தான் லினக்ஸ் தான் பார்த்துட்டு அந்த கியூக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஷிஃப்ட் பேசிஸ்ல வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸ்ல நடக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ அவங்க மேனுவல் அசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம்ல வந்து யார் அந்த ஷிஃப்ட்ல இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு வந்து டீம்ல உள்ளவங்களுக்குலாம் வந்து அந்த டிக்கெட்டை அசைன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வித்தின் எஸ்எல்ஏக்குள்ள அதுக்கு அந்த டிக்கெட்டுக்கு வந்து நம்ம ரெசல்யூஷன், ஐ மீன் ரிமிடியேஷன் பண்ணி டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து அதை அசைன் பண்ணுறதுலே லேட் ஆச்சு அப்படின்றப்ப எஸ்எல்ஏ மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ரெஸ்பான்ஸ், அக்னாலேஜ்மெண்ட்ன்றதை வந்து கொடுக்கணும். ஒரு டிக்கெட் வருதுன்னா அது வந்து டிக்கெட் ரைஸ் ஆனோட அக்னாலேஜ்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதுவும் ஆட்டோமேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்வீசஸ் டவுன் வருதுன்னு வச்சுக்கலாம், விஎம்ஆர் சர்வீசஸ். ஸோ விஎம் அதோடைய ஒரு சர்வீசஸ் வந்து டவுன் சொல்லி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் வருது. அந்த இன்சிடென்ட் வந்த உடனே நீங்க வந்து உங்களுடைய ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலமாவோ இல்லை வேற டூல் மூலமாவே நீங்க அந்த சர்வீஸ் நோட் டிக்கெட்டை மானிட்டர் பண்ணி அந்த டிக்கெட்டை ஃபெச் பண்ணி அந்த டிக்கெட்டுடைய அசைன்மெண்ட் குரூப் இருக்கு இல்லை சம் பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி அதுலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு அது எந்த சிஐன்றது கான்ஃபிகரேஷன் ஐட்டம் சொல்லுவாங்க, சர்வர் இல்லையா பேசிக்கா. ஸோ அந்த சர்வரு அதோட ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன்லேருந்து எந்த சர்வீஸ் அப்படின்றத கேப்சர் பண்ணி அந்த சர்வீசஸை வந்து அந்த சர்வரில் போய் லொக்கேட் பண்ணி அதில் வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். அது வந்து ஸ்டாப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அதை வந்து வேலிடேட் பண்ணணும், ஸ்டார்ட் ஆயிடுச்சான்ட்டு. ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கு அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி ஒர்க் நோட்ஸில் அப்டேட் பண்ணிட்டு டிக்கெட்டில் அந்த டிக்கெட்டை வந்து க்ளோஸ்டு ஸ்டேட்டாக மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி நம்ம மேனுவலாக பண்ணுறோம் இல்லையா. ஸோ validating the ticket, analyzing the ticket, and then வந்து remediating the issues. அந்த remediate பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை வேலிடேட் பண்ணி திரும்பவும் டிக்கெட் அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்றது. ஸோ இந்த என்டையர் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட், இல்லைன்னா எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதே போல நீங்க நிறைய எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம் யூசிங் ஷெல் ஸ்கிரிப்டிங், Ansible யூஸ் பண்ணிட்டு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேஷன் ரெண்டு விதமாக டீல் பண்ணலாம். ஒன்று, என்ன மாதிரியான ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது. அதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ரெக்குயர்மெண்ட் தெரியணும், கம்ப்ளீட் ரெக்குயர்மெண்ட். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் செலெக்ஷன். ஸோ எந்த டூல் சூஸ் பண்ணணும், இப்போ நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து Ansible யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக ஹை லெவலில் தேவைப்படும். சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஸ்கிரிப்டிங் வந்து ஆட்டோமேஷன் வந்து ஸ்கிரிப்டிங் ஒரு என்டையர் எண்ட் டு எண்ட் ப்ராசஸே நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது பர்டிகுலர் ஒரு சர்வருக்கா? இப்போ ஒரு என்விரான்மெண்ட்ல இப்போ ஒரு கம்பெனிலன்னு நம்ம ஜாயின் பண்ணோம்னா மோர் தென் 100 to 200 சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட் பண்றோம். அவ்வளோ சிஸ்டம்க்கும் அது அந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதணும். அந்த நீங்க சொன்ன அந்த என்டையர் ப்ராசஸே கேட்கும்போது அது மேனுவலா பண்ணும்போது தெரியுது, அது வித்தின் 1 ஹவர்ல நம்ம அதை லாகின் பண்ணி செக் பண்ணி அந்த மாதிரி ஒரு சர்வருக்கு லாகின் பண்ணி பண்றதுக்கு ஒரு அப்ராக்ஸ் 1 or 2 hours ஆகும். சப்போஸ் இது ஆட்டோமேஷன் மாதிரி பண்ணாக்கா இப்போ 100 சர்வர் இருக்கு, அப்போ சப்போஸ் ஒரு 30 to 40 சர்வர்ஸ் இந்த மாதிரி இதுல ஒரு சர்வீஸ் அதுல வேற ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்ல வேற வேற சர்வீஸ் ஸ்டாப் ரீஸ்டார்ட் அந்த மாதிரி ஏதோ ஆகுதுன்னா
அது அவ்வளவுத்துக்கும் நம்ம ஆ ஸ்கிரிப்டிங் எழுதுனா அது ஒரு பக்கம் டு பக்கம் லைக் 4 to 5 இல்ல 10 பேஜஸ் ஸ்கிரிப்டிங் எழுதணுமா இருக்கும். அவ்வளவும் எழுத முடியுமா? ஓகே. ஸோ உங்களுடைய கொஸ்டின் புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா வந்து இது வந்து நீங்க நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா அது அதிகமான கோடு வரும் அப்படின்னு தோணும். பட் இது எப்படின்னு ஆமா. பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபையான மெத்தடு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் சர்வீசஸ் இருக்கலாம், அதே போல மோர் தென் ஒன் சர்வர்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிஐஸ் எடுத்து அதை லூப்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ அது நம்ம ஸ்கிரிப்டிங்ல வந்து லாஜிக்கலா நம்ம அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து டிசைன் பண்றது வந்து இப்படிதான் பண்ணணும். ஸோ அது வந்து மோர் தென் ஒன் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸை லூப்ல ஐட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சர்வருக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்டான ப்ராசஸ் பண்றீங்களோ அதே தான் மற்றதுக்கும் பண்ண போறீங்க. பட் சில இதுல இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும் ஃபார் ஷுவர். நீங்க சொன்னபடி வந்து சர்வீஸ் நேம் வந்து இப்ப சாம்பான்னு இருக்குதுன்னா அது வந்து இதுல ரெடாட்ல சாம்பான்னு இருக்கும், சூசைல வந்து எஸ்எம்பின்னு இருக்கும். ஸோ சர்வீஸ் நேமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதே போல வந்து இது அப்பாச்சின்னா வந்து அப்பாச்சி 2ன்னு சொல்லி இருக்கும். உபுண்டுல ரெடாட்ல வந்து ஹெச்டிடிபிடின்னு இருக்கும். ஸோ அதே போல சர்வீஸ் நேமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபார் ஷுர். ஸோ அந்த கேஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா அங்கதான் நம்மளுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய இதுல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் லூப்பிங் இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கல் இதுல தான் இதே போல சினாரியோலாம் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ ரெட் டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஹெச்டிடிபிடி அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணு. இதுவே வந்து உபுண்டுவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்பாச்சி 2 அப்படின்னு சொல்லி எடுத்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அந்த லாஜிக்கல்ல வந்து நான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு கோடு வந்து ஒரு யூனோ எனக்கு இந்த சர்வீஸ் கேஸ்ல வந்து ஐ வுட் சே ஒரு 50 லைன்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் ஃபார் ஷுர். ஸோ சர்வீசஸ்க்கு மட்டும் அப்படி சொல்றேன். ஸோ அந்த நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அதை லூப்ல ஒட்ட போறீங்க. அந்த கோடிங் மட்டும் தான் ஓஎஸ்க்கு ஏற்றபடி டிஃபரன்ஷியேட் ஆக போகுது. ஓகே சார், இது நம்ம இந்த ஸ்கிரிப்டிங் நம்ம இதுல கத்துக்க போறது வந்து ஸ்கிரிப்டிங் வந்து வெறும் லினக்ஸ் பேஸ்டு மட்டுமாவே இருக்குமா இல்ல விண்டோஸ்க்கும் சேர்த்து இருக்குமா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபுல்லாகவே லினக்ஸ் தாங்க. ஏன்னா வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து பியூர்லி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ்க்கு தான் நம்ம பண்ணுவோம். வென் கம்ஸ் டு ஆன்சிபிள் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சிபிள் அப்படின்றப்போ வந்து இது என்ன கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு லினக்ஸுக்கும் இருக்கும், விண்டோஸ் ஓஎஸ்க்கும் பண்ணுவோம். ஸோ அது நம்ம ஆன்சிபிள் கிளாஸ் பார்க்குறப்போ நான் விண்டோஸ் மிஷினில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் எப்படி அது நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அதில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நான் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்ட் தான் என்னோடது. ஸ்கிரிப்டிங் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், பட் ரொம்ப இன்டெப்த் எல்லாம் தெரியாது, ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான். ஸோ அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்க கேட்க வந்தது என்னன்னா, ஸ்கிரிப்டிங் தெரியுமா, ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரியுமா, கோடிங்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா, இந்த மாதிரி கேக்குறாங்க. அவங்க கேக்குற நோக்கமே லினக்ஸ் ரிலேட்டட் தானா இல்ல விண்டோஸுக்கும் அதே மாதிரியான ஸ்கிரிப்டிங் இருக்குங்களா? ஓகே, குட் கொஸ்டின்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் சொல்லணும்னு முன்னாடி ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் L1 L2 அப்புறம் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் L1 L2 L3 ஸோ இப்படிதான் வந்து ஜாப் டெஸ்கிரிப்ஷனை போடுவாங்க. ஸோ ஒரு கிளவுடு பூம் ஆகி லாஸ்ட் ஒரு 3-5 இயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா பவர் ஷெல் எடிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல ஒரு அடிஷனல் பாயிண்டாவே போட்டுடுறாங்க ஆட்டோமேஷனை. ஸோ அப்போ வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து மேண்டட்டரி ஆகிட்டாங்க எல்லா அட்மினும். ஸோ ஒன்று அவங்கள டெவலப் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து எங்களை போல ஆட்டோமேஷன் ஒர்க் பண்றவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, சப்போஸ் ஏதாவது எரர் வந்து நாங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம், மெயின்டெனன்ஸ் அது ஃபுல்லாக நீங்கள் தான் பார்ப்பீங்க டெலிவரி டீம்ல. ஸோ அப்போ வந்து அது நீங்க தான் வந்து ஸ்பார்க் உங்களுக்கு ஆட்டோமேஷன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது பிளஸ் ஆக்சுவலா அது. ஏன்னா வந்து நீங்க தான் டே டு டே வந்து ஒர்க் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஓகே இந்த டாஸ்கோடைய இந்த 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 இஷ்யூ வந்ததுன்னா இதை இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்ற உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அந்த மைண்ட்ல உள்ள ப்ரொசீஜரை லாஜிக்கலா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை இதுவும் தெரிஞ்சதுன்னா லாஜிக்கலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த சின்டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதை நீங்க ஈஸியா ஆட்டோமேட் பண்ணிடலாம்.
ஒன்று ஓகே நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் டெவலப் பண்ணி கொடுத்ததை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறது இல்லை மாடிஃபை பண்ணுறது பண்ணலாம், இல்லை தேர்ட் லெவலில் வந்து கோடிங் நெட்டில் எடுத்தால் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள அதாவது ரெக்குவயர்மெண்ட் ஏற்றபடி. சின்டாக்ஸ் எரர் வந்தா கூட நாமளே அத செய்யற அளவுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐடியா இருக்கணும். ஆமாம். அப்படி. ஓகே ஸோ மெயினாக என்ன வரும்னா சின்டாக்ஸ் வரும், லாஜிக்கல் வந்து இப்போ நெட்ல இருந்து ஒரு கோட் டெவலப் பண்றீங்கன்னா இன்டர்நெட்ல இருந்து, ஸோ அந்த கோடு வந்து ஒரு ஜென்ரிக்கா இருக்கும், இல்ல வந்து சில டைம் வந்து அடிஷனலா ஏதாச்சும் செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, அது வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கோடு வந்து லைன் பை லைனா ஓகே இது இங்க நடக்குது, இதுல வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, ரெட் டேட்டா இருந்தா இப்படி பண்றாங்க, உபுண்டு வந்து அப்படி பண்றாங்க. ஸோ நம்மள்ட்ட உபுண்டுவே கிடையாது நம்ம என்வரன்மெண்ட்ல, அந்த லாஜிக்கை தேவையில்ல, தூக்கிடலாம் அப்படி சொல்லி நீங்க தூக்குவீங்க, அந்த லைனை தூக்குவீங்க. ஸோ அந்த அந்த டேட்டாவை, அந்த லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கோடை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கோடை தூக்கலாம். இல்ல சில இடத்துல வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்றபடி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் மெயினா வந்து சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க லினக்ஸ் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அதை நான் விண்டோஸ்க்கும் மாத்த முடியுமா? இல்லங்க, சினாரியோ ஒன்னா இருக்கும், ஆனா ஸ்கிரிப்ட் வந்து அதுல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் யூசர் அடிஷன் சொல்லி யூசர் ஆடுன்னு சொல்லி தரேன்னு வச்சுங்களேன், அந்த கமாண்டு, அந்த கமாண்டு வந்து விண்டோஸ்ல யூஸ் ஆகாது, அதுல பவர் ஷெல்ல வந்து வேற கமாண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பவர் ஷெல்ல உள்ள ஆனா வந்து ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து பவர் ஷெல் கிளாஸ் எடுக்கும் போதே இப்ப லினக்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ற எல்எஸ் கமாண்டு, அதுல யூஸ் பண்ற சிபி கமாண்டுக்கெல்லாம் வந்து பவர் ஷெல்லையும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட்ல இல்ல ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறப்போ சிபின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? சிபின்றது வந்து காப்பி, ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்றது. சரிங்களா? ஸோ அதே சிபியு வந்து பவர் ஷெல்லையும் ஒர்க் ஆகும். ஸோ அதப்போல வந்து பவர் ஷெல் வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, லினக்ஸ் கமாண்டை வந்து அடாப்ட் பண்ற போல, அதையே யூஸ் பண்ற போலையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அது அலையாசம் சொல்லுவாங்க பவர் ஷெல்ல. சரிங்களா? ஸோ அது ஸ்ட்ரெயிட்டான கமாண்ட் இல்லாம அலையாசம் சொல்லுவாங்க. ஸோ அலையாசா வந்து லினக்ஸ் கமாண்ட் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த லினக்ஸ் கமாண்டும் பவர் ஷெல்ல ஒர்க் ஆகுது. அகைன் 100% இல்ல, சம்ஹவ் அந்த சில கமாண்ட் மட்டும் ரிப்பீட்டடா யூஸ் பண்றதெல்லாம் பவர் ஷெல்ல வந்து அலையாசா வச்சிருக்காங்க. சரிங்க. ஸோ நம்ம ஆனசிபிள் பார்க்குற போது அதில் விண்டோஸ் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறது, அதில் பவர் ஷெல் தான் அகைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்னேன், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் விண்டோஸ் பவர் ஷெல் தான் அதிகபட்சம் யூட்டிலைஸ் ஆகும். ஏன்னா அதோட நேட்டிவ் டூல், விண்டோஸோட நேட்டிவ் டூல் இல்லையா? ஸோ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேஷன் பண்ணுறச்ச பேஷ் ஷெல், ஸோ அதுதான் நேட்டிவ் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆன்சிபிள் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் எ காமன். ஸோ அது வந்து நீங்க ஆன்சிபிள்ல வந்து நீங்க பவர் ஷெல்லும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஷெல் ஸ்கிரிப்டிங் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க அதை காமனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சது இல்லையா? சார் தேங்க் யூ சார். ஓகே, யா வெல்கம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா மற்றவங்களுக்கு? சார் எனக்கு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்க, எக்ஸாம்ஸ் கொடுக்கும்போது அது மாதிரி ஃபார் லூப்லாம் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஷெல் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அதில் பைத்தான்லேயும் பண்ணலாமா, பட் ஆனால் ஷெல்லில் தான் பண்ண முடியுமா? ஷெல்லையும் பண்ணலாம். நம்ம பார்க்க போகுது ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அதில் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப்பு, அது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆன்சிபிள்லையும் நம்ம அதையே பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு டீடைல்டு கோர்ஸ். ஸோ அது வந்து லினக்ஸ் பேக்ரவுண்ட்ல பைத்தான் யூஸ் பண்ணலாம். பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பைத்தான் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்றது தனி, பைத்தான்ன்றது தனி. சரிங்களா? ஸோ பைத்தான் வந்து ஓகே, ஷெல்லுனா பைத்தான் யூஸ் பண்ணலாம், ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், கரெக்ட்டுங்களா? ஓகே, ஆமாம். இது என்ன ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்டிங் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பவர் ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய ஸ்கிரிப்டிங். ஸோ டிஃபால்ட்டாக வந்து எல்லா சர்வர்லையுமே, எல்லா லேப்டாப்லையுமே, விண்டோஸ்
லேப்டாப்லயும் நீங்க வந்து பவர் ஷெல் அப்படின்றது வந்து இருக்கும். நீங்க வந்து பவர் ஷெல் அப்படி சொல்லி டைப் பண்ணீங்கன்னாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பவர் ஷெல்ன்றது டிஃபால்ட்டா இருக்கும். இது வந்து உங்களுடைய விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ஆட்டோமேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ அதே போல பேஷ் ஷெல் அப்படின்றது வந்து நம்மளுடைய கோர்ஸ்ல பார்க்குறோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ல உள்ள ஸ்கிரிப்டிங் என்வரன்மெண்ட். ஸோ லினக்ஸ்ல உள்ள ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சரிங்களா? பேர்ல் அப்படின்னு ஒன்று இருக்கு, பைத்தான் ஒன்று இருக்கு, ரூபின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஓஎஸும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ விண்டோஸ் இது பவர்ஷெல்ன்றது விண்டோஸ் டிபெண்ட் பண்ண ஒரு ஸ்கிரிப்டிங். பேஷ்ன்றது லினக்ஸ் ஓஎஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டிங். பட் இந்த பேர்லு, பைத்தானு, ரூபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இண்டிபெண்டன்ட். ஓஎஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இந்த பைத்தான், இந்த பேர்லாம் வந்து நீங்க விண்டோஸ் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே தனித்தனியாக அந்த லூப் எல்லாம் தனியாக சின்டாக்ஸ் மாறும் கரெக்டுங்களா? எல்லாமே லாங்குவேஜ் எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம, ஆனால் சின்டாக்ஸ் ஆமா, மாறும். ஒரே இதுதான் சின்டாக்ஸ், ஒரே சின்டாக்ஸ் தான். ஸோ அந்த கனெக்டிவிட்டி அந்த இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சிபிள். ஆக்சுவலாக அந்த ஆன்சிபிளோடைய பேக் எண்ட் வந்து பைத்தான் பேஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம ஆன்சிபிள்ன்றது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் ஆன் டாப் ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தானுடைய மேலே தான் ஆன்சிபிள் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ பைத்தான் இல்லாமல் ஆன்சிபிள் கிடையாது இன்ஸ்டாலேஷன் டைமில். ஆனால் எனக்கு பைத்தான் தெரிஞ்சாதான் ஆன்சிபிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம பைத்தான் வந்து நம்ம கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பைத்தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அண்டு அதை வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா சயின்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் பைத்தான் யூஸ் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்ன்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி, பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அதில் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். இன்ஃப்ரா ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்கையும் நீங்கள் பைத்தான் மூலமாக ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ பைத்தான்றது பிக் ஓஷன் போலன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்து வெப் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆன்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ண ஒரு டூல் தான் வந்து ஆன்சிபிள். ஸோ ஆன்சிபிள் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ பைத்தான் தெரிஞ்சாதான் ஆன்சிபிள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து இன்சச்சாவே அது டெவலப் பண்ணிருக்காங்க பைத்தான் பேஸ் பண்ணி. ஸோ அதை ஆன்சிபிள் மாடியூல் எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ண மாடியூல் தான். சரிங்களா? அதுக்கு நான் பைத்தான் தெரிஞ்சாதான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சிபிள் வந்து பைத்தான் தெரியாதவங்களும் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம பைத்தானை வந்து எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல. ஸோ இப்போ கிளாரிட்டி புரிஞ்சுதுங்களா? சார் இன்னொரு ஜென்ரேட் டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ விண்டோஸ்லயும் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் இருக்கு, நம்ம லினக்ஸ்லயும் பேஷ் ஷெல் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி விண்டோஸ்லயும் வந்து ஜியோ இருக்கு, இதுலயும் ஜியோ இருக்கு. பட் அப்போ நம்ம லினக்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்றோம், விண்டோஸ் இல்லாம. ஆனால் இது லினக்ஸ் எஃபிஷியன்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ்? இல்ல, எனக்கு உங்க क्वेश्चन புரியல. சோ விண்டோஸ்க்கு ஜியோ இருக்குன்னு சொன்னேன், லினக்ஸ்க்கு வந்து ஜியோ இல்லன்னு சொன்னேன். சோ உங்களுக்கு ரெண்டுமே சேம். லினக்ஸ் பாத்தீங்கன்னா ஜியோ இருக்கு, அந்த உபுண்டு இருக்கு அப்படினீங்க. ஆமா, கரெக்ட். ஓகே. சோ ஓஎஸ் பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து லினக்ஸ் ப்ரிஃபர் பண்றோம், எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே. சோ உங்க क्वेश्चन எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விண்டோஸ்ல ஜியோ மட்டும் தான் இருக்கு, லினக்ஸ்ல வந்து ஜியோயும் இருக்கு, இதுவும் இருக்கு, சிஎல்ஏ இருக்கு, கமாண்ட் லைனும் இருக்கு. சோ விண்டோஸ்ல சிஎல்ஏ இருக்கு. சோ ரெண்டு சேமா தான இருக்கு. சோ நம்ம லினக்ஸ் ப்ரிஃபர் பண்றோம்னு கேக்குறேன். விண்டோஸ்ல சிஎல்ஏன்றது அதிகமா நம்ம யூஸ் பண்றது கிடையாது இல்லையா? ஐ மீன் நீங்க சொல்றது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் சொல்றீங்களா இல்ல ஓஎஸ்ஏ சொல்றீங்களா? இல்ல, அவர் கேக்குற கேள்வி வந்து ரெண்டுமே வந்து விண்டோஸ்லயும் லைனக்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஏன் வந்து லைனக்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்றாங்க, ஒய் நாட் விண்டோஸ்ன்றாரு மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஆமா.
ஓகே. ஸோ அதுதான் நான் வந்து லினக்ஸோடைய ஒரு ஸ்லைடில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒய் லினக்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து மெஜாரிட்டியான அப்ளிகேஷன் வந்து லினக்ஸில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எஃபிஷியன்ட் ரோபஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மல்டிபிள் டாஸ்க். ஸோ அப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் ஜியூஐ பேஸ் பண்ணதுனால அதில் லோடு வந்து அதிகம். சரிங்களா? ஸோ எப்போ வந்து ஒரு ஜியூஐ போகிறீங்களோ அப்போ லோடு வந்து கண்டிப்பாக அதிகமாகும். சரிங்களா? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் லினக்ஸ் பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அகைன் நான் ஸ்லைட் போகிறேன். ஓகே. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் தான். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ ஃபைல் சிஸ்டம் எல்லாம் ஹைரார்கிக்கல் பேசிஸில் இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸ்லையும் வந்து இருக்கும். அண்ட் தென் போர்ட்டபிலிட்டி வந்து அதிகம் லினக்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து அதிகமாக கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ இன்டர்நெட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஒர்க் பண்ணுறப்போ ஸோ அதில் வந்து அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ ஈவன் வந்து அமேசானாக இருக்கட்டும். ஸோ அமேசானுடைய பேக் அண்ட் வந்து எங்கே டிப்ளாய் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ்லாம் டிப்ளாய் ஆகுது. அது யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதே போல் வந்து ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படிதான். ஐ திங்க் இதோடைய எது வந்து எங்கே டிப்ளாய் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இதுலேயே வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல காமிக்கிறேன் அதை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ்ல தான் ரன் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பர்ஃபார்மன்ஸ் ரோபஸ்ட் அதுதான். ஸோ அதுக்காக தான் மெயினாக அதுக்கு ஸ்டெபிலிட்டி கரெக்ட். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான சாஃப்ட்வேர்ஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்கேயே வந்து எல்லாமே ரன் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். சரிங்களா? ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றது வந்து இது மேபி இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பட் அகைன் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ டேட்டா ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு டேட்டா அனலிஸ்டில். சரிங்களா? ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ரோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டேட்டா சயின்ஸுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ அந்த ரோலில் வந்து டேட்டா ப்ராசஸிங், டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ராசஸிங் அப்படி சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. பிக் டேட்டா அந்த டூல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிக் டேட்டா போல நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டா டூல்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஜியூஐ பிளாட்ஃபார்மில் உள்ள டூல்ஸ்லாம் டேட்டா பேஸ் போட்டிங்கன்னா ஒர்க்காகாது. ஸோ அது பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போதுமே வந்து NoSQL இல்லை போஸ்ட்கிரே ஸோ அதை போல் லினக்ஸ் பேஸ் பண்ண டேட்டா பேஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். ஃபைல் பேஸ்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதை மீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ டேபிள் பேஸ்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபைல் பேஸ்டு ஸ்டோரேஜ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா சயின்ஸுக்கெலாம் வந்து ப்ராசஸிங் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா பேஸ் எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ்டு மிஷினில் தான் போடுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா போஸ்ட்கிரே, இது NoSQL, MongoDBன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், MongoDB. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசனே அதுதான். ஸோ அதோட ஸ்டோரேஜிங் சிஸ்டம் எல்லாம். ஸோ அதனால தான் லினக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் when compared to விண்டோஸ். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் ஒரு டவுட். இந்த பேஜ் தான் கேட்கணும். லினக்ஸ் ஓஎஸ் ஃபிளேவர்ஸ்னு இது பொதுவா விண்டோஸுக்கும் லினக்ஸுக்கும் கம்பேர் பண்ணா விண்டோஸை விட லினக்ஸ் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ரிலேட்டடா கொஞ்சம் டஃப் இருக்கும். அதனால தான் எல்லாருமே லினக்ஸ் சூஸ் பண்றாங்கன்னு தானே பொதுவா இருக்கு. அது அது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர்பிரைஸ் போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ விண்டோஸ்லயும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை.
பட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது பேர் என்ன சொல்லுவோன்னா, நீங்க ஓப்பன் சோர்ஸ் போனீங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சர்ன் பண்ணணும், யோசிக்கணும். சரிங்களா? அதனாலதான் நீங்க வந்து விண்டோஸ்னாக்கா GUI, அதனால ஓபன் பண்ணாவே அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதை படிச்சு பார்த்து அது நெக்ஸ்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்றதோ அன்இன்ஸ்டால் பண்றதோ பண்ணிடலாம். பட் லினக்ஸ்ல வந்து கமாண்ட் தெரிஞ்சாதான் உங்களால அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் டஃபஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ் இந்த பேஜ் பார்த்தப்ப எனக்கு இன்னொரு டவுட் வந்துடுச்சு. என்னன்னா, நீங்க சொன்ன இது என்ன சொன்னீங்க, லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், அது வந்து நீங்க கூட யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி உங்க பேர் போட்டு நீங்க ஏதோ ஒன்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ இது எப்படி, எந்த அளவுக்கு இது செக்யூரிட்டி ரிலேட்டடா வருது? இது என்னது, இது ஃபிளேவர்ஸ் ஆஃப் இத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ்ல இத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா? இது ஃபிளேவர்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு OS ஓப்பன் சோர்ஸா இருக்குன்னா அந்த OS எடுத்துட்டு நீங்க மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்றபடி நீங்க மாத்திக்கலாம். சோ அதான் ஓப்பன் சோர்ஸ். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்ல என்னதுன்னா சோர்ஸ் கூட அவைலபிள். உங்களுக்கு ஏத்தபடினா இப்ப நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒன்னு, நான் புதுசா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒன்னு கண்டுபிடிக்கிறேன்னா அந்த ஃபீச்சர் அதுல ஆட் பண்ற மாதிரியா? ஓகே, ஆட் பண்ணி, ஆமா ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நேம் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து GNU அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஈவன் தோ அது ஓப்பன் சோர்ஸா இருந்தாலும் இது வந்து GNU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை போல வந்து நிறைய தடவை இருக்கு. ஆனா இது எல்லாமே நீங்க வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல யூஸ் பண்ணுவீங்களா, கம்பெனி வைஸ்ல யூஸ் பண்ணுவீங்களான்னு கிடையாது. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன். ஓகே ஓகே, அதான் அந்த உபுண்டு தவிர மத்தது இங்க போட்டிருக்க எந்த பேரும் நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் கூட இல்ல. ஏன்னா அந்த உபுண்டு ஒண்ணுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். CentOS என்டர்பிரைஸ் இருக்கு. CentOS, உபுண்டு. ஓகே, இது ரெண்டும். மத்தது இது என்னமோ எதுவுமே பார்த்த மாதிரியே இல்ல. இந்த பப்பி லினக்ஸ், ஸ்டாக்வேர் இதெல்லாம் பேரே புதுசா இருக்கு. ஓகே, இந்த லெஃப்ட் சைடுல போட்டிருக்கேன் இல்லையா, சோ இது வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. Red Hat என்டர்பிரைஸ், CentOS, அப்புறம் SUSE, இதெல்லாம் என்டர்பிரைஸ் லெவல். ஆக்சுவலா இது வந்து நான் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இவ்வளவு இருக்கு ஓப்பன் சோர்ஸா வந்து. ஆனா இது ஜஸ்ட் வந்து கிளைண்ட் OS-ஆ இருக்கலாம், இல்ல வந்து சும்மா டெஸ்டிங் பர்பஸ் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நீங்க உங்களுடைய இன்னோவேஷன் உங்களுடைய இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறது, அதை ஏதாச்சும் மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரியாலிட்டியில வந்து செக்யூரிட்டி கன்சிடரேஷனுக்காக என்டர்பிரைஸ் லெவல் தான் யூஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பர்பஸா இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாமே நீங்க இந்த ஃபிளேவர்ஸ்லாம் நீங்க உங்களுடைய லோக்கல்ல எடுத்துட்டு நீங்க வந்து அதுல ஏதாச்சும் மாத்துறது, பூட் சிஸ்டம்ல மாத்துறது, இல்ல வந்து நீங்க ஏதாச்சும் புதுசா இன்னோவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, சோ அதனால. சோ ஆனா என்டர்பிரைஸ் லெவல்ல கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க யூஸ் பண்றது வந்து அவங்க இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான OS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, enterprise level OS. Okay, thank you. So we can take an example as an appliance box, right? So other customize பண்ணி வந்துட்டு appliance box release பண்றாங்கல்ல, so that is also considered, right? ஆமா, சோ அது அப்ளையன்ஸா கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா. சோ சில டூல்ஸ்லாம் வந்து அப்ளையன்ஸாவே வச்சிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணது. ஆமா, okay, all right, okay, already 7:58. Any questions? சார்ஜ் டவுட் இருக்குங்களா நீங்க கிளாஸ்ல? Yeah, thanks Priya. Okay, so வேற யாராச்சும் டவுட் இருக்குங்களா? No sir. Okay, yeah, thanks. Alright, so இது மோஸ்ட்லி சில பேருக்கு தெரிஞ்ச கான்செப்டா இருக்கலாம், சில பேருக்கு வந்து நியூ கான்செப்டா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி தியரட்டிக்கல் தான் பார்த்தோம், ஆட்டோமேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ லினக்ஸில் வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு, ஸோ அது எப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் என்ன, சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு லினக்ஸில், ஸோ லினக்ஸுக்கும் உபுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அண்ட் தென் வந்து எப்படி லினக்ஸில் வந்து என்னென்ன எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்றத பார்த்தோம்.
எனி கொஸ்டின்ஸ்? ஆட்டோமேஷனோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், யூஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லுங்க. ஸோ ரிகார்டிங் சர்டிஃபிகேஷன், ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த கோர்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு ஆர்ஹெச்எஸ்சி இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாங்களா, இல்லை வந்துட்டு இஸ் தர் எனி மேண்டட்டரி ட்ரைனிங் அது மாதிரி எதனா ரெக்குயர்மெண்ட் இருக்குங்களா? இப்போ VMwareலாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி எதனா ட்ரைனிங் இருக்குங்களா? ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் நான் டிசைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெல் சர்டிஃபிகேஷன், அவங்களுடைய ஆன்சிபிள் லினக்ஸ் ஆன்சிபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கரிக்குலம் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ வந்து அதில் மேண்டட்டரியாக வந்து என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பண்ணுறது. ஓகே ஓகே, ஐ கேன் டேக் எ எக்ஸாம் ரைட் டைரக்ட்லி. முடிச்சிட்டு நீங்கள் எடுக்கலாம். எஸ் சார். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே அப்படிதானே சார்? ஆமாம், வர சாட்டர்டே 5 to 8, அதே போல் சண்டே 5 to 8. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த மாடுவல் 11, 12 போட்டிருக்கீங்களா, டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள். ஸோ அதில் வந்து என்னென்ன டூல்ஸ் லைஃப் சைக்கிள்லாம் ஒன்லி வந்து அந்த யூனோ சிஎஸ்சிடி அது பண்ணுங்களா, இல்லை என்ன லைஃப் சைக்கிள் என்ன டாபிக் அது தவிர? ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்கறது ஆன்சிபிள்ன்ற ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் இல்லையா. ஸோ அது வந்து டெவாப்ஸில் வந்து எங்கே வருது, ஸோ அதோட பார்ட் என்ன, ஸோ அந்த டூல் கூட என்னென்ன காம்படிட்டர் இருக்காங்க, ஸோ அதுக்கும் ஆன்சிபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ டெவாப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா CI/CD பைப்லைன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்ந்தது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு அஜைல் மூலமா டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கீங்கன்னா அதுல வந்து ஆன்சிபிள்ன்றது வந்து எந்த இடத்துல வருது, அது எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுன்றத அந்த இடத்துல அப்ப பார்ப்போம். ஓகே ஓகே ரைட். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ இதை தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு புதுசா ஆட் பண்ணணும், இல்ல வந்து எனக்கு ஏதாச்சும் டாபிக் வந்து இதுல கவர் ஆகுதான்ற டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சார் அதுல நீங்க இந்த லாஸ்ட் டாபிக் ஒன்று போட்டிருக்கீங்களா, இன்டகிரேட் வித் கிட் ஹப்னு போட்டிருக்கீங்களா? கிட் ஹப். ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து கிட் ஹப் ஆக்ஷன் வருமா, இல்லை ஒன்லி கிட் ஹப் தான் வருமா? ஓகே, ஸோ நான் வந்து கிட் ஹப் வச்சு தான் நான் டெமோ பண்றேன். ஆனா நீங்க வந்து இதுக்கு வந்து கிட் ஹப் இல்லாம கிட் லேப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து கிட் ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் கிட் லேப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இன்னும் 2-3 ரெபாசிட்டரி இருக்கு. பிக் பக்கெட் இருக்கு, பிட் பக்கெட். ஸோ இதெல்லாம் வந்து சேம் கைண்ட் ஆஃப் ரெபாசிட்டரி, சேம் கைண்ட் ஆஃப்னா ஒரு காம்படிட்டர் போலன்னு வச்சுங்களேன், டிஃப்ரெண்ட் வெண்டார். ஸோ நீங்க கிட்ஹப்ல என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இது எல்லாம் அட் தி எண்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெபாசிட்டரி, அதுல வந்து உங்களுடைய சோர்ஸ் கோடை வந்து போட்டு வச்சிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஆன்சிபிள் பாக்குறோம்ன்றதுனால ஆன்சிபிள் பிளே புக் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கும் அந்த கிட் ரெபாசிட்டரியில, அதுல இருந்து நம்ம கால் பண்ணி ரன் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அது வந்து பிட் பக்கெட்டா இருக்கலாம், இல்ல ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல கிட் லேபா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ரெபாசிட்டரி. ஸோ திங் இஸ் இப்போ வந்து கிட்ஹப் ஆக்ஷன் வந்தாதான் அதுல வந்து யாமல் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து அதுல யாமல் லாங்குவேஜ் தானே யூஸ் பண்றோம். மற்றபடி கிட் யாமல். ஆமா யாமா. ஸோ பிளேபுக் வந்து யாமல் ஃபைல் தான். பிளேபுக் ஆமா, ஆன்சிபிள் பிளேபுக்கும் யாமல் தானே. ஓகே ஓகே ஆமா. ஓகே 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 ஓகே. யா சார் எனக்கு சார் எனக்கு சின்ன டவுட்டா, எனக்கு கோர்ஸ் ரிலேட்டட் கிடையாது, கேட்கலாமா? சொல்லுங்க. கேளுங்க சார். எங்கிட்ட வந்து மல்டிபிள் கேவிஎம் ஹோஸ்டஸ் இருக்கு, ஹோஸ்ட் மிஷின் மல்டிபிள் கேவிஎம் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து எங்கிட்ட வந்து 15+ இருக்கு. எனக்கு வந்து ஒரே சிங்கிள் கன்சோல் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? உங்கள்கிட்ட மல்டிபிள் கேவிஎம் வந்து மல்டிபிள் மெஷின்ஸ்ல இருக்கா, இல்ல ஒரே மெஷின்ல? இல்ல மல்டிபிள் மிஷின்ஸ்ல மல்டிபிள் கேவி. இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு பேஸ் 3 பேஸ் மிஷின் இருக்கு. அந்த 3 பேஸ் மிஷின்ல வந்து 5 கேவிஎம்ஸ் போட்டிருக்கு. எல்லாத்தையும் வந்து ஒரே கன்சோல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா கொண்டு வர முடியுமா? அதாவது அப்பா இருக்கா இல்ல டவுனா இருக்கான்னு செக் பண்ணணும். மீன்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும் ஆப்ஷன் எதுனா இருக்கா?
பண்ணலாங்க. ஸோ அது வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான கமாண்ட் இருக்கு இல்லையா, அது கமாண்ட் மூலமா எடுத்துடுவீங்க. ஸோ இப்போ வேற மெஷின் இருக்குன்னா அது வந்து SSH மூலமா அந்த டேட்டாவை எடுத்துடுவீங்க இல்லையா. ஓகே ஐயா, ஸோ அது டேட்டா எடுத்துருக்கேன். டேட்டா எடுத்துடுவீங்க. ஸோ அப்போ வந்து SSH மூலமா அந்த டேட்டா, அப்புறம் உங்களுடைய லோக்கல் மெஷினில் உள்ள டேட்டா, ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு கன்சல்டேட் டேட்டா வந்து உங்களுக்கு எடுத்துடுவீங்க. ஸோ அந்த எடுத்த டேட்டாவை வந்து நீங்கள் ஒரு கன்சோலில் காமிக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் அந்த டேட்டா எடுத்த டேட்டாவை வந்து ஒரு டேஷ்போர்டில் காமிக்கணும்னா நீங்கள் ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். ஸோ விச் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு PHP இல்லை .NET இல்லை பைத்தான் அப்படின்ற ஒரு டூல் இருக்குன்னா அந்த டூல் மூலமா நீங்க வந்து உங்களுடைய ஷெல் ஸ்கிரிப்டிங்கை இன்வோக் பண்ணி அந்த கெட் பண்ண டேட்டாவை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல எடுத்து வந்து காமிப்பீங்க. சரிங்களா. ஸோ அப்படிதான் பண்ண முடியும். பைத்தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இது கொண்டு வர முடியும். கரெக்டா பண்ண முடியும். ஆமா. ஓகே. உங்கள்கிட்ட பைத்தான் இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இல்லை ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதில் பேக் எண்ட்ல இருந்து ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்க இன்வோக் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க. ஆக்சுவலா இது நீங்க வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் சொல்லுங்க. மாடியூல் 2 and 3ல அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. அதுக்கு கீழே இந்த நான் ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். UID வச்சு ஆத்தென்டிகேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லினக்ஸ் மிஷின்ஸ்க்கு. நான் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரீம்ல இருந்து ஃபைல் சிஸ்டம் ப்ரொவைட் பண்றப்போ வந்துட்டு அவங்களால வந்துட்டு அசஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எந்த மாதிரி ஆத்தென்டிகேட் பண்றாங்க லினக்ஸ் சைட்லன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா அந்த பார்ட்ல. யூசுவலா விண்டோஸ்னா AD வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லோக்கல் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஐடிக்குமே வந்து UID இருக்கும். இன்கேஸ் வந்து குரூப்ல கிரியேட் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னா குரூப் ஐடி GIDன்னு சொல்லி இருக்கும், எந்த குரூப்ல வந்து அவங்க அந்த யூசர் இருக்காங்க அப்படின்றது. சரிங்களா. ஸோ அது இல்லாம சில அக்கௌண்ட்ல வந்து AD இன்டகிரேஷனும் பண்றாங்க. ஸோ அந்த AD இன்டகிரேஷன் வந்து ஏதாவது LDAP மூலமா பண்றாங்க, அப்படி இல்லைன்னா வந்து SSSD சொல்லி இருக்கு, SSSD சொல்லி இருக்கு. ஸோ அது மூலமா பண்றேன். ஓகே சார். அப்புறம் லாகின் பண்றப்போ யூசுவலா அந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, SSL TSS TLS இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடா வந்துட்டு வல்னரபிலிட்டி டிக்கெட்ஸ் அதிகமா வர்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம் லினக்ஸ் மிஷின்ஸ்ல. அதுக்கு வந்துட்டு இப்போ ப்ரோட்டோகால் மாத்திரம் SSL வெர்ஷன் 1ல இருந்து 3க்கு மாத்திரம்னா அதோட டிபெண்டன்சிலாம் எதுனாலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு ப்ரோட்டோகால் சேஞ்ச் பண்றப்போ. From the storage to the server side, in between switches also எல்லாத்துலயுமே அப்டேட் பண்ணுமா, அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணீங்கன்னா பெனிஃபிட் இருக்கும். ஓகே. இது மோஸ்ட்லி வந்து நீங்க ஒரு ஸ்பெசிபிக் SOP பேஸ் பண்ணி சொல்றீங்க. சரிங்களா. ஸோ உங்களுடைய SOPன்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்கோட SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ அது வந்து ஓகே தனியாக தான் கவர் பண்ண முடியும். ஸோ மேபி அது நீங்க எனக்கு வேணா சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஸோ நான் பார்த்துட்டு சப்போஸ் எந்த டாபிக் மூல கவர் பண்ண முடியுமோ அதில் நான் பண்றேன். ஓகே சார். ஜஸ்ட் டிபெண்டன்சி எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஓகே பேசிக் ஓவர்வியூ. ஓகே. ஆத்தென்டிகேஷன் மெத்தட்.